Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் தமிழ் பேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. கரெக்டாக ஒரு 4 வாரம் 28 நாளில் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழ் எப்படி குவிக்காக வந்து படித்து முடிக்கலாம். ஸோ குவிக்காக படிக்கிறதுக்காக ஏனதானோன்னு வந்து படிக்க வச்சுருவோமா, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. டீட்டெயில்டாக பக்காவாக வந்து படிக்க போகிறீங்க. வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோடு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் 1 வீக் தான் நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்சில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃபில் நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் புக்கை வந்து பரட்டி தேடி படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த ஒரு பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்தால் போதும், அழகாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் உங்கள் டெலகிராமில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அழகாக படிக்கலாம் ஃப்ரீ டைம்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேச்சுலர் டெஸ்ட்டாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாடப்பகுதியை டெஸ்ட்டு போட்டு பார்த்த மாதிரியும் இருக்கும், எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோமா. ஏப்ரல் 13 உங்களுக்கான ஸ்கெடியூல் 1 யூனிட் 1 இலக்கணம் இருக்கு இல்லையா தமிழில், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஏப்ரல் 13 17 ஈவினிங் வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதை வந்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்க போகிறீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான பிடிஎஃப்பும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஸ்கெடியூலுக்கான மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 17 ஈவினிங் டெஸ்ட் முடிஞ்ச கையோடு உங்களுக்கு நாங்கள் பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். 21 ஈவினிங் வரைக்கும் படிக்க போகிறீங்க. யூனிட் 2 வந்து 21 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் போதுமா மேம்னா, இந்த டைமே வந்து ரொம்ப அதிகமானது தான். ஏன்னா கண்டென்ட் எல்லாமே புக்கில் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உட்காந்து ரொம்ப முட்டி மனப்பாடம் பண்ணணுன்ற மாதிரி முன்னாடி மாதிரிலாம் நமக்கு கிடையாது. அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஒரு 100 கொஸ்டினில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். முட்டி மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு இப்போ சிலபஸில் எதுவுமே கிடையாது. யூனிட் 7 இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் நம்ம முட்டி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே போர்ஷன் ரொம்ப கம்மியான விஷயம் தான். அந்தளவுக்கு நம்ம முட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே புரிதல் திறன் தான். இப்போ இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும், கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் எப்படி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி தான் தமிழுமே. ஓகேங்களா? அடுத்தது 21 ஈவினிங்கே யூனிட் 3க்கான மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். 25 ஈவினிங் வந்து 100 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுவீங்க டெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து 25 நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் 4, 5, 6 இதுக்கான வேர் டு ஸ்டடி, ரெக்கார்டட் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஏப்ரல் 29 300 கொஸ்டின் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின் அப்படிங்கிற வீதம் மொத்தமாக 300 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. எப்படி மேம் 3 யூனிட் எப்படி மேம் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூனிட் 4 படிச்சிங்கனாலே யூனிட் 6 வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அவ்வளோதான். கலைச்சொற்கள் தான் நீங்கள் எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், பிற மொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள்னு சொல்லிட்டு இதே தான் எக்ஸாக்டாக இங்கேயும் வந்து வரப்போகுது. ஸோ யூனிட் 5 பார்த்திங்கன்னா வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃப்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் பேராகிராஃபை படித்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மரபு தொடர் மாதிரி வரும். அவ்வளோதான். சிட்டா பறந்துட்டாயா அப்படின்வாங்க, என்னது விரைவாக சென்று விட்டான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் பழமொழி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் போய் எக்ஸ்ட்ரா நம்ம தனித்தனியாக 4 நாளாக படிக்கணுமா, தேவையே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். யூனிட் 4 படிச்சிங்கன்னா யூனிட் 6 முடிஞ்சு யூனிட் 5ல் ஒரு போர்ஷன் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உவமை தொடர், மரபு தொடர் இதுதான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏப்ரல் 29 300 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்திங்கன்னா மே 6 ஈவினிங் வந்து யூனிட் 7க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ மே 6 200 கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் வந்து போட போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது கம்ப்ளீட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 4 டேஸ் வந்து டைம் எடுத்துக்க போகிறீங்க. 6 ஈவினிங்லேருந்து என்ன பண்ணுறீங்க, 7, 8, 9, 10 ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுட்டீங்க, 4 நாளாக டைம் எடுத்து, ப்ளஸ் வந்து யூனிட் 7க்கு எக்ஸ்ட்ராவும் டைம் எடுத்து படித்தாச்சு. அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் ரொம்ப டைம் வந்து தேவைப்பட போகிறதில்ல. இப்போ ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் 10 நாங்கள் ஷேர் பண்ணிட்டாலுமே நீங்கள் இன்னும் ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கிட்டு அடுத்து முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் டெஸ்ட் வந்து
போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு கூடலாம். ஓகேங்களா, 200 கொஷின் ஆகலாம், 250 கொஷினாக கூட ஆகலாம். மினிமம் 100 கொஷின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேட்சில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னென்னா 28 நாள் ஒரு கைடன்ஸோடு நீங்கள் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. நீங்களாக தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாய்ஸ் நோட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கலாம். புக்கில் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் புக்கில் படிக்கலாம், இல்லை நம்ம அனுப்புகிற பிடிஎஃபை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சு திருப்பி நீங்கள் படிக்கனாலும் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் 6ஆம் வகுப்புலேருந்து பழைய சமச்சீர் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் திருப்பி படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்கள் கைக்கு வந்துடும். 1000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்துடும். அது எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ நம்பி தாராளமாக படித்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்ச்க்கான பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 rupees மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் கிளாஸ், வேர் டு ஸ்டடி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் வந்து அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து வந்துடுது. இது எல்லாமே சேர்த்து 250 மட்டும்தான். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு ஆஃபர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 8 ஈவினிங்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் 200 rupeesல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 50 rupees வந்து கன்செஷன். ஆல்ரெடி வந்து பேட்சோட பேமெண்ட்டே கம்மியாக தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே 50 வந்து கம்மி பண்ணியிருக்கோம். 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஜாயின் பண்ணுறவங்க 8ஆம் தேதி ஈவினிங்க்கு அடுத்து 6 மணிக்கு மேலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 rupees வந்து சார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ வந்து எப்படி மேம் காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. மெசேஜ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நான் பேமெண்ட்டே பண்ணணும், எனக்கு பேட்சில் எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் நம்பர் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.